வணக்கம். இன்று குடியரசு தினம் 2025ஆம் ஆண்டு. இது நமது 76வது குடியரசு தின விழாவாகும். இந்த நன்னாளில் என்னுடைய எளிமையான கருத்து பரிமாறல்கள் உங்களுடன். பல ஆயிரம் உயிர் பூக்கள் உதிரம் கொட்டியும் உதிரம் சிந்தியும் உயிராய் பெற்ற சுதந்திரம் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள். தன் முழு முயற்சியோடு தம் குடிமையை தாமே ஆளும் உரிமை பெற்ற தங்க திருநாளே இந்த குடியரசு தினமாகும். சுதந்திரத்தின் உண்மைகளை நாம் முதலில் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதை பெற்றிட தம்மை அர்ப்பணித்து கொண்ட தியாகிகள், வீரர்கள், தலைவர்கள் இவர்களை பற்றியும் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். தற்போதைய இளைய சமுதாயத்தினர் சரித்திரத்தில் படிக்கிறார்களே தவிர அந்த தாக்கத்தை முழுமையாக உணரவில்லை என்று கருதுகிறேன். தனி மனிதனின் எழுத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் மட்டும் நம் உரிமையன்று. நம் நாட்டை காத்திடும் அனைத்து நல்ல முயற்சிகளையும் நடைமுறைகளையும் வழிமுறைகளையும் நன்கு ஆராய்ந்து அரசியல் தலைவர்கள் நலன்களை செய்தல் வேண்டும். நாட்டின் நலமும் மக்கள் நலமுமே பெரிதென்று கொண்டு ஆளும் ஆட்சி உரிமையே குடியரசாகும். நம்முடைய தலைவனை நாமே தேர்ந்தெடுத்து ஆட்சி சிம்மாசனத்தில் அமர வைக்கிறோம். அவர்களின் செயல்பாட்டில் நமக்கு குறைகளோ குற்றங்களோ அல்லது உண்மை தன்மையின்மையோ நம்பிக்கையின்மையோ ஏற்பட்டால் உடனடியாக அந்த ஆட்சியை அகற்றுவதற்கும் நாம் நம்மை தயார் செய்து கொள்கிறோம். இந்த உரிமையே குடியரசின் அடிப்படை உரிமையாகும். நமது நாட்டிற்காக தியாகம் செய்த தியாகிகளின் பட்டியல் எண்ணில் அடங்காதது. இதில் இன்று நாம் 75 ஆண்டுகளில் அறிவியல் வளர்ச்சிகளை மிக அதிகமாக பெற்றிருக்கிறோம் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அறிவியல் வளர்ச்சி மட்டுமே வளர்ச்சியா? அதையும் தாண்டி தனி மனிதனின் அடிப்படை வசதிகளை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பெற வேண்டாமா? இதனை மிகச் சரியாக கவனித்து நாட்டின் முன்னேற்றத்தில் பங்களிக்க வேண்டும் என ஒவ்வொரு அரசியல் தலைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். நிலவளம், நீர்வளம், கனிம வளம், காடு வளம், பொருள் வளம், மக்கள் நலம் இவற்றை கருத்தில் ஏற்றி கண்டிப்பாக செயல்பட்டால் குடியரசின் உண்மை நிலை இன்னும் உரம் கொள்ளும், இன்னும் மிக மகிழ்ச்சியை நமக்கு தரும். வண்ணமயமான குடியரசு தின அணிவகுப்பில் நாம் காண்பது என்ன? கண் துஞ்சா நம் உடன்பிறப்புகளின் முழு அர்ப்பணிப்பு தன்மையை நாம் காண முடிகிறது. எண்ணற்ற தியாகங்கள், சிறைவாசங்கள், குண்டடிகள், குண்டாந்தடி அடிகள், உயிர் இழப்புகள்,
சத்தியாகிரகங்கள், நடைப்பயணங்கள் என பட்டியல் நீளுகிறது. இவற்றில் ஏதாவது ஒன்றில் சுயநலமோ அல்லது விளம்பரத்தன்மையோ காணப்பட்டதா? இல்லையே. எந்த எதிர்பார்ப்புமின்றி நாட்டின் நலனே குறிக்கோளாக கொண்டனர் அந்த அரசியலாளர்கள் மற்றும் தலைவர்கள். என்று நம் நாட்டில் இலவசங்கள் அறிவிக்கப்படாத நல்ல நாள் வருகிறதோ, அந்த நாள் நம் குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் நாம் முழுமையான சந்தோஷத்துடன் வரவேற்போம். அந்த நாள் மிக விரைவில் வரும் என்று எண்ணி அந்த நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து நான் விடை பெறுகிறேன். நன்றியுடன், மணிமேகலை. அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.